ஹாய், இன்னும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 203 டேஸ் தான் இருக்குது. எப்படி படிக்கலாம், என்ன ஐடியாவில் ஃபாலோ பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் எப்படி படிக்கிறது, தமிழ் யூனிட் 1 ஃபஸ்ட்டு எப்படி படிக்கிறது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா நமக்கு தமிழில் தான் 100 மார்க்ஸ் வருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் மட்டும்தான் 25 மார்க்ஸ் வருது. நம்ம ஈஸியாக இந்த இதை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த இலக்கணம் ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு படித்தோன்னா நமக்கு இதில் 25 மார்க்ஸ் எடுக்க முடியும். இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா 2 டாபிக்ஸ் இருக்குது. எழுத்து, சொல்லுன்னு இருக்குது. எழுத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 11 டாபிக்ஸ் கவர் ஆகுது. சொல்லில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 டாபிக்ஸ் கவர் ஆகுது. இதில் நமக்கு ஈஸியானது எதுனா பிரித்தெழுது சேர்த்தெழுது தான். பார்த்திங்கன்னா புக் பேக் ஃபுல்லாக நம்ம ரெஃபர் பண்ணி படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் வெளியில் அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். இது ஈஸியாக நம்மளால் கவர் பண்ண முடியும். குறில் நெடிலும் நம்மளால் புக் பேக்லேருந்து ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சுட்டு அடிஷ்னலாக நம்ம அவுட் சோர்ஸை நம்ம கேதர் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக நம்மளால் கவர் பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக படித்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 சாப்டராக பிரித்து படித்தோன்னா இது 5 நாள்லேயே நம்ம படித்து முடிச்சிட முடியும். அப்புறம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 10-15 டாபிக்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். எழுத்து சொல்லியுமே 2லேயுமே முக்கியமான டாபிக்ஸ்னால் இதில் இருக்கிறது தான். எழுத்தியல், சொற்கள் வகை, வினைச்சொல், புணர்ச்சி, சேர்த்தெழுது, பிரித்தெழுது, பழமொழி, மரபுத்தொடர், இது மாதிரி இதில் இருக்க டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இதில் இருந்தால் கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. அது மாதிரி நம்ம ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஹெட்லைன்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஒரு 1 லைனாக நமக்கு தெரியணும். நம்ம கடைசி நேரத்தில் அந்த டாபிக்ஸை நம்ம ஒழுங்காக படிக்கலைன்னா கூட நம்ம ஃபஸ்ட்டு படித்த அந்த 1 லைனாக ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சும்மா சிம்பிளாக எழுதிக்கிறது. எழுத்தியலில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, தமிழில் எத்தனை எழுத்து இருக்குது, அதில் உயிரெழுத்து மெய் எழுத்து எழுதிக்கிறோம். உயிரெழுத்தில் குறில் நெடில்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிரித்து நம்ம எழுதிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கும் ஞாபகமாக இருக்கும். நம்ம ஷார்ட்கட்ஸும் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம இலக்கணத்துக்கு நம்ம பெருசாக எஃபர்ட் போடணுன்னு அவசியம்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 5 டேஸில் நம்ம எல்லா சாப்டரையும் நம்ம கவர் பண்ண முடியும். மெயினாக ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குங்கிறதுக்கான பிடிஎஃப் ஒரு அகாடமிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன பிடிஎஃப் இது தான். இது தமிழ் ஃபுல்லாகவே யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் எந்தெந்த டாபிக் புக்கில் எங்கெங்கே இருக்குங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. கஷ்டம்னு நினைக்காம எல்லாமே சிம்பிள் டாபிக்ஸ்ன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக கவர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.